Hello friends, welcome to English Pesa Aasaya. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசா ஆட் ஆயிருக்கீங்க. அப்புறம் நிறைய பேர் லைக் கொடுத்திருக்கீங்க. சோ நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க. சோ thank you very much. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இந்த சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதுதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பாஸ்ட்டில் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக ஒரு நடந்த ஒரு செயல். பாஸ்ட்னா என்ன? நேத்தாக இருக்கலாம், இல்லை முந்தா நேத்தாக இருக்கலாம், இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடியாக இருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் முன்னாடி. ஓகே, பாஸ்டில் இறந்த காலத்தில் முன்னாடி. ஓகே, பாஸ்டில் தொடர்ச்சியாக நடந்திருக்கும். நேற்று நான் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி நான் இந்நேரம் எக்ஸாம் எழுதி கொண்டு இருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன்ப்பா. எப்பா இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சிச்சு, 2 நாளைக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன், அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ பாஸ்டில் கண்டினியூஸாக நடந்த ஒரு விஷயம். இதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்கணும்? 2 நாளைக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் எக்ஸாம் என்ன பண்ணல, எழுதி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். இது ஒரு சின்ன டவுட் வரலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் நெகட்டிவ் சென்டென்ஸ் இப்படி தான் நம்ம சொன்னோம், கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது இடத்தை பொறுத்து மாறுபடும். ஓகே, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நீங்கள் நெகட்டிவில் சொல்கிறீங்க அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஜஸ்ட் பிஃபோர் கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கு. ஓகேவா, நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் நான் படித்து கொண்டிருக்கவில்லை அப்படி சடனாக அன்னைக்கே அல்லது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நெகட்டிவாக நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில், அது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா. ஐ, ஹீ, ஷீ, இட், நேம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான், அவன், அவள், அது, நேம்ஸ். நம்ம எல்லாரோட நேம்ஸ் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடுறீங்க, அடுத்து வாஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கடுத்து வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறோம். தே, வி, யூ அவர்கள், நாங்கள், நீ அல்லது நீங்கள் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வேர் போட்டு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போடுறோம். ஸோ நம்ம ஆக்சிலரி வெர்ப் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நெகட்டிவ் சென்டென்ஸோட ஆக்சிலரி வெர்ப், ஏன்னா இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு தான் நம்ம ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆக்சிலரி வெர்ப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம 2 ஆக்சிலரி வெர்ப் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஒன்று என்னது, வாஸ், இன்னொன்று வேர். அது எங்கெங்கே வருங்கிறது நான் கிளியராக எழுதியிருக்கேன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 தான் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறையான ஒரு வாக்கியம். ஓகேவா, பாசிட்டிவ் சென்டென்ஸ். இருந்தேன் அப்படின்னால எழுதி கொண்டு இருந்தேன் அப்படின்னு வந்துருச்சு, அப்போ ஒரு பாஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எழுதி கொண்டுன்னு அது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எழுதினேன் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், எழுதி கொண்டு இருந்தேன் அப்படின்னா அது என்னது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதுக்கு இங்கிலீஷில் ஐ போட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும், சப்ஜெக்ட் எழுதிட்டீங்க, அடுத்து வாஸ், அதை அப்படியே போட்டுருங்க. ஓகே, எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷில், ரைட். அதோட என்ன சேர்க்கணும், வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ரைட்டிங்கோட ஸ்பெல்லிங் வரும்போது இந்த ஈ வராது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது, அது நமக்கு தெரியணும். ஓகே, ஐ வாஸ் ரைட்டிங், ஐஎன்ஜி சேர்க்கும்போது இந்த ஈ போயிடுச்சு. ஸோ ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு வெர்புக்கு இந்த மாதிரி வரலாம். ஐ வாஸ் ரைட்டிங். என்ன எழுதிட்டு இருந்தீங்க, ஒரு கடிதம். ஒருனா எ லெட்டர். I was writing a letter. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன். வெரி சிம்பிள். ஓகே, இது நெகட்டிவ் எப்படி சொல்லுவீங்க, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை.
ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் இதே மாதிரி தான் சென்டென்ஸ் வரும், ஆனால் அந்த இடத்தை பொறுத்து மாறுபடும். ஒரு வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்ததோ இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்ததையோ கண்டினியூஸாக நீங்கள் சொல்கிறதுக்கு கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் சிமிலராக தான் இருக்கும் வேர்ட்ஸ், ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரெசன்ட் பாஸ்ட் அதுக்கு என்னென்ன ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதலாமா? ஒரு எஸ்டர்டேவோ அல்லது வந்து டே பிஃபோர் எஸ்டர்டேவோ, நேற்றோ அல்லது முந்தா நேற்றோ ஏதோ ஒரு கடிதம் எழுதிட்டு இருந்தீங்க. இதே நான் கடிதம் எழுதவே இல்லை, நான் எழுதி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எப்படி சொல்கிறது? மேக் பண்ணலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெகட்டிவாக பேசுகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆக்ஸிலரி பக்கத்தில் ஒரு நாட் சேர்ப்பீங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெகட்டிவ் ஆக்ஸிலரி வெர்ப் வந்து டேரெக்டாகவே இருக்குது, வாஸ்ங்கிறது ஆக்ஸிலரி வெர்ப், அது பக்கத்தில் ஒரு நாட் போட்டிங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். எழுதலாமா? ஐ போடுறீங்க, வாஸ் பக்கத்தில் ஒரு நாட், அவ்வளோதான். ஐ வாஸ் நாட் ரைட்டிங் எ லெட்டர். ஓகே, இந்த வாஸை நாட்டையும் சேர்த்து நீங்கள் இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ வாசன்ட், ஐ வாசன்ட், வாஸ் நாட் அல்லது ஐ வாசன்ட். I wasn't writing a letter. Very simple. Was not அப்படிங்கிறத wasn't, was போட்டு in போட்டு apostrophes போட்டு t போடுறீங்க. நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கூட இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவன் வேலைக்கு போய்கொண்டு இருந்தான் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ் இல்லையா? நமக்கே தெரியும், இல்லை அப்படின்னா தான் நெகட்டிவ். ஸோ இது நேர்மறையான ஒரு வாக்கியம். அவன் வேலைக்கு போய்கிட்டு இருந்தான், தட்ஸ் இட். இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போய்கொண்டு இருந்தான், கொண்டு வந்துருச்சு, அது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். இருந்தான் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவன் வேலைக்கு போய்கொண்டு இருந்தான். சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவன் அப்படிங்கிறதுக்கு என்னது? ஹீ போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும்? வாஸ். ஏன்னா ஹீ அவன் வந்துட்டா ஃபஸ்ட்டு ஃபார்மேட், ஸோ வாஸ் யூஸ் பண்ணுறீங்க. போகிறது, போய்கொண்டிருந்தான், போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. கோ வெர்பு போட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஐஎன்ஜி. ஹீ வாஸ் கோயிங், அவன் போய்கொண்டிருந்தான். எங்கே போய்கிட்டு இருந்தான்? வேலைக்கு. இக்கு அப்படிங்கிறதுக்கு என்னது இங்கிலீஷில்? டு. இது தெரியலனா ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கிற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். He was going to work. To work அப்படின்னா வேலைக்கு. இதே இது ஆஃபீஸுக்கு, அலுவலகத்துக்கு அப்படின்னா என்னது? டு ஆஃபீஸ். ஸ்கூலுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? டு ஸ்கூல். He was going to schoolனா அவன் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருந்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெரி சிம்பிள். ஓகே, இதே இது நம்ம நெகட்டிவாக சொல்ல போகிறோம். ஓகே, அவன் வேலைக்கு போய் கொண்டிருக்கவில்லை. இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அவன் வேலைக்கு போய் கொண்டிருக்கவில்லை, அவ்வளோதான். போய்கொண்டிருந்தான், அவன் போய்கொண்டிருக்கவில்லை. பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம், ஆனால் நெகட்டிவாக சொல்கிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுவீங்க? நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வாஸ் பக்கத்தில் ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வாஸ் பக்கத்தில் என்ன போட்டுறீங்க? ஜஸ்ட் ஒரு நாட், அதுக்கப்புறம் வெர்பு வரணும். வாஸ் பக்கத்தில் நாட் போடுறீங்க, அவ்வளோதான். ஹீ போடுறீங்க. ஹீ வாஸ் நாட் கோயிங் டு, ஹீ வாஸ் நாட் கோயிங் டு ஒர்க், அவன் வேலைக்கு போய் கொண்டிருக்கவில்லை. வெரி சிம்பிள். இந்த வாஸும் நாட்டும் சேர்த்தா நீங்கள் எப்படியும் சொல்லலாம்? வாசன்ட், அப்போஸ்ட்ரோஃபி போட்டால் இன்ட் அப்படின்னு வாசிக்கணும். வாசன்ட் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹி வாஸ் நாட் கோயிங் டு ஒர்க், இதுவும் கரெக்டு தான். ஹி வாசன்ட் கோயிங் டு ஒர்க். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எக்ஸாம்பிள். அவர்கள் காப்பி குடித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காப்பி குடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு தமிழில் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது என்ன சென்டென்ஸ்? ஒரு பாசிட்டிவ். இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்க போகிறோம். இருந்தார்கள் அது ஒரு பாஸ்ட், கொண்டு அது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ்.
எழுதலாமா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் என் கூட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் தே. தே இந்த ஃபார்மேட் அப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் போட்டிங்க, அடுத்து என்ன வரணும் வேர், அதுவும் போட்டிங்க. அடுத்து என்ன வரணும் வெர்பு, குடிக்கிறது தான் வந்து வெர்பு. குடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ட்ரிங்க், அதோட ஒரு ஐஎன்ஜி சேர்த்துறீங்க. என்ன குடிச்சிட்டு இருந்தாங்க காஃபி. they were drinking coffee, அவர்கள் காஃபி குடித்து கொண்டு இருந்தார்கள். they were drinking coffee. that's it. நெகட்டிவ் எழுதலாமா இப்போ? அவர்கள் காஃபி குடித்து கொண்டிருக்கவில்லை, ஒரு நெகட்டிவ். ஓகே, சென்டென்ஸ். that's it. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர்கள் காஃபி குடித்து கொண்டிருக்கவில்லை, என்ன பண்ணணும் நெகட்டிவ்னாலே நாட் வரணும். எதுக்கப்புறம் நாட் வரணும்? ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறம் நாட் வரணும். இங்கே எது ஆக்சிலரி வெர்பு? வேர் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப். அதுக்கப்புறம் என்ன போடணும்? நீங்கள் நாட் போடணும். அவ்வளோதான், போட்டுடலாமா? they were not drinking coffee. அவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இந்த ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து இந்த வேர்க்கு அப்புறம் ஒரு நாட் போட்டுறீங்க, அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். that's it. இது இப்படியும் சொல்லலாம். இன்னொரு விதமாக என்ன எழுதலாம்? இந்த வேரை நாட்டையும் சேர்த்து என்ன எழுதலாம்? அந்த வாஸ்க்கு எழுதின மாதிரியே தான், வேரண்ட். that's it. இதை வந்து இப்படியும் எழுதலாம். they were not drinking coffee. இவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? இது அவங்க டீ குடிச்சிக்கலன்னா என்ன சொல்லுவீங்க? டீ, காஃபிக்கு பதிலாக டீ வந்து என்ன சொல்லுவீங்க? they were drinking tea, they were not drinking tea. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவங்க வந்து ஆப்பிள் ஜூஸ் குடித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு என்ன வரும்? they were drinking apple juice. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பாருங்கள், பேசி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது இவ்வளோ தானா கண்டினியூஸ் டென்ஸு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இவ்வளோ தானா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். சிம்பிள், எல்லாமே சிம்பிள். தெரிகிற வரைக்கும் எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் தெரிந்த பிறகு என்னது தான்? எல்லாம் ஈஸி தான், சப்ப மேட்ரு, இவ்வளோதான். ஆனால் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும், எங்கெல்லாம் வாஸ் வரும், எங்கெல்லாம் வேர் வரும். நெகட்டிவ் அப்படின்னாலே அந்த வாஸ்க்கு அப்புறம் ஒரு நாட் போட்டுறணும், வேர் வந்து அதுக்கப்புறம் நாட் போட்டுறணும், அவ்வளோதான். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே வெர்புக்கு அப்புறம் ஐஎன்ஜி, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் சரி, இனிமேல் பார்க்க போகிற ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் சரி, என்ன வரணும்? வெர்புக்கு அப்புறம் ஒரு ஐஎன்ஜி போட்டுருங்க, அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணணும்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.